கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற உங்களை யாவரையும் நசரனாகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ராத்திரி வேளையில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ராத்திரி வேளையிலப்பா உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை ஆராதிக்க துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் காலையிலிருந்து இதுவரையிலும் நீர் எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, வராமாயிருந்த எல்லா ஆபத்துகள் பலவீனங்கள் எல்லாம் விடுவித்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளிலும் தேவனே உம்மை நம்பிக்கை வைக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, தேவனே உம்முடைய நாமத்தின் சாட்சிகளாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா, நீ நல்லவர், வாக்கு மாறாத தேவனாய் இப்போது எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் கர்த்தரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்க, விசுவாசத்தில் வளர்றதா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். தேவ பிரசனத்தால் நீ நிரப்பட்டு எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட, விடுதலை பெற்றுக் கொள்ளப்பட, தேவனே உம்முடைய சாட்சியாய் நிலைநிற்கப்பட நீர் கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலும் கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், நம்மை வழி நடத்துதவரும், நம்மை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் അതിന്റെ 31 വചനം നാം വാസിക്കണം. 1 കൊരിന്ത്യർ 10 அதிகாரம் അതിന്റെ 31 வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கேற்று செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ഞാന് പോണ നാളുകളിൽ ஒரு விசுவாசியோடு கூட அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க சொல்லுத ஒரு விஷயம், என் கணவன் ரொம்ப பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறான், அதிலிருந்து விடுதலை அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது என்று சொல்லி இந்த மனைவி சொல்லுகிறான். இவன் ஒரு நாளும் ரட்சிக்கப்பட மாட்டேன், ஒரு நாளும் விடுதலைக்குள்ள வர மாட்டேன் இப்படி சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் குடிப்பழக்கம் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உள்ள பாவங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் அவனுக்கு இருக்கிறதுனால இந்த மனைவியும் கணவனும் தினமும் அங்கே சண்டையாய் இருக்குது. அப்ப எப்படியோ நம்முடைய யூடியூப் வீடியோ பார்த்து அவங்க நமக்கு கூப்பிடுகிறார். அப்போ அவங்க ஐயோ அவன் திருந்த மாட்டேன்னு சொல்லுறது அல்லாதே, நாங்க என்ன சொல்ல விரும்புதோ அதை கேட்க அவங்களுக்கு மனசு இல்லை. சில பேர் இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. முன்னாடி நிக்கிற ஆளு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேட்க முடியாது இருக்கிற சூழ்நிலை. அப்ப இவங்க நீங்க ஜெபிங்க ஐயா என்று சொல்லுது அல்லாது
ஞானம் கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம், என் கணவனுக்காக ஜெபிக்கலாம். ஞானம் ஒரு நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி முன்னாடி வருவது இல்லை. அவங்க ஏதோ நமக்கு சாலரி கொடுத்து எங்களை உட்கார வைத்து, ஞானாவட்டும் வேற பாஸ்டர் ஆகட்டும் யாராவட்டும், இந்த பாஸ்டர்மாருக்கு சாலரி கொடுத்து அவங்களே உட்கார வைத்து நீங்க ஜெபிங்க, எல்லாம் நீங்க பார்த்துடுங்க என்று சொல்லுத மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. அவங்க பேசிக்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய கணவன் சொல்லுத ஒரு விஷயம்தான் இந்த வசனம் எடுத்து அவன் சொல்லுகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி அவன் குடிக்கிற சூழ்நிலையை அங்கே எடுத்து சொல்லுகிறார். இங்கே வசனத்தில் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறார் என்று நாம் இன்னைக்கு எடுத்து பார்க்க விரும்புகிறோம். நிறைய பேர் வேதத்தை அவங்களுக்கு சாதகமாய் மாற்றி பேசுகிறார். இன்னைக்கு அநேக சபைகள் இருக்குது. ஒவ்வொரு சபைகளும் இன்னைக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும். சில பேர் சொல்லும், வெள்ளை வெள்ளை தான் போட்டு நம்ம ஆலயத்துக்கு கடந்து வரும். சில பேர் சொல்லும், கோல்டு ஒன்றும் போடக்கூடாது. சில பேர் சில சபைகளில் வேறு விதமாக சொல்லும், ஞானஸ்நானம் தான் நிறைய மாதிரி. அவங்களுக்கு ஓரோ சபைக்கு ஓரோ மாதிரி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஓரோ வசனங்களை எடுத்து ஓரோ சபைகளிலும் வித்தியாசமாய் அவங்க முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு ஒருவரே, அவர் நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறது. அவர் நம்மை தேடி வந்திருக்கிறது. அவர் நமக்காக அதை இந்த உலகத்தில் கடந்து வந்த ஒரே ஒரு இரட்சகர். இன்னைக்கு அவரை தெரியுதுன்னா இனி ஒரு விசுவாசியை காணும் போது பேச முடியாத சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுது. அநேகர் வேதத்தை அவங்களுக்கு சாதகமாய் பேசி பேசி அவங்கள் விசுவாசத்தில் முன்னேறுகிறார் என்று சொல்லப்படுகிறார். இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அதில் அப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உள்ள போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்கும் போதும் ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. இந்த வார்த்தை ஞானம் நீங்களும் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் நமக்காக இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாய் இருக்கலாம். இதை அனுபவிக்க அதிகாரம் இருக்குதென்றாலும் அது தகுதியாய் இராது என்று அப்போஸ்தலர் சொல்லப்படுகிறார். திருப்பியும் அதே வசனத்தில் நமக்கு பார்க்க முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியே உண்டாக்காது. இந்த வசனம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுகிறார், என்ன தெரியுகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்றாலும் அதில் தகுதியாயதுதான் நாம் செய்ய முடியும் என்று தேவ வசனம் சொல்லுகிறார். தகுதியற்றதான காரியங்கள் நமக்கு செய்ய முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்கிலும் எல்லாம் பக்தி விருத்தியே உண்டாக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது அல்ல, பக்தியை பெருக செய்தது அல்ல. நமக்கு தேவனோடு கூட முன்னாடி பயணிக்க அது சிலது நமக்கு தடையாய் இருக்கிறது. இங்கே நல்லொரு வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம்.
இந்த வசனம் முன்னாடியும் சிலர் கேட்டிருக்கலாம், சபைகளில் இந்த வசனங்கள் எடுத்து பேசி இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நமக்கு இந்த உலகத்திலே எல்லாமே அனுபவிக்க அதிகாரம் இருக்கும் போதும் நாம் யோசிக்கணும், நான் செய்த காரியங்கள் பக்தி விருத்தி உண்டாக்குதா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக செய்தா, என்னில் அன்பு பெருக செய்தா, என்னில் அதை தகுதி உள்ளவராய் நான் காணப்பட அது எனக்கு உதகுதா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஊழியத்தில் ஆயிருக்கும் போது, நாம் இந்த நாடுகளில் விசுவாசிகளாய் இருக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நாடுகளில் தேவன் நமக்கு கொடுத்த ஓரோ காரியங்களையும் மனிதன் மாற்றிக்கொண்டு வருகிறார். நமக்கு தெரியும், இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாம் ஆணு திருமணம் பண்ணுகிறார், பெண்ணு திருமணம் பண்ணுகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி இருக்கிறது. இவங்களுக்குள்ள ஆணு பெண்ணை தான் திருமணம் பண்ணும் என்று வேதம் சொல்லும் போது, உலகம் இன்றைக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமாய் இன்றைக்கு முன்னாடி வந்திருக்கிறது. சில தேசங்கள் எல்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் இந்த நாடுகளில் கொரியா தேசத்தில் எப்படி போகலாம், கொரியக்காரை போல எப்படி வெள்ளையாய் மாற்றப்படலாம், எப்படி நமக்கும் கொரியா படித்து கொரியா தேசத்துக்கு ஓடிவிடலாம் என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கும் சின்ன வயதிலேயே பிள்ளைகள், ஏனென்றால் டான்ஸ், பாட்டு, ஆட்டம் நமக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று மனதை அந்த பக்கம் கொண்டு போகும் போதும், நம்முடைய சபைகளில் ஊழியக்கார கூப்பிடும், நமக்கு ஆலயத்தில் ஒரு பாட்டு பாடுமா, யாரு போவான்? ஐயோ எனக்கு பயமா இருக்குது, ஆலயத்தில் நான் பாடுது இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆலயத்தில் முன்னாடி நின்று ஒரு தேவனுக்காக நீ பயப்படு என்று சொல்லும்போ என்னால முடியாது என்று சொல். அதே நேரத்தில் வேற எங்கேயாவது நமக்கு ஒரு ஆட்டவும் பாட்டும் இருக்குது என்று சொல்லியால் நமக்கு பயவும் வராது. நம்ம எப்ப அங்க ஓடி போய் என்று நினைத்தால் போதும். இதே மாதிரி தேவனுக்காக நிற்க முடியாத நம்ம மனதை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்துக்காக ஓட நாம் முன்னாடி ஓடுகிறது, எங்க வேணாலும் போகலாம் என்று நினைக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியத்துக்கு ஆட்கள் தேவையாயிருக்கிறது. ஊழியங்களில் இன்றைக்கு கர்த்தருக்காக முன்னாடி நிற்க மனிதர்களே இல்லை. இன்றைக்கு கர்த்தருக்காக நடந்து போய் ஊழியம் செய்ய யாரும் இல்லை. முன்னாடி இருந்திருக்கிறார், ஒரு பெரிய பேக் எடுத்து தொங்க வச்சு இங்கிருந்து செருப்பில்லாமல் நடந்து அநேக கிலோமீட்டர்கள் போன வயதான தாத்தமார் பாட்டிமார் இருந்திருக்குது. இன்றைக்கு நமக்கு பைக் இருக்கிறார், கார் இருக்கிறார், நமக்கு எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஊழியத்துக்கு பயமா இருக்குது. தேவன் என்ன சொல்லி இருக்குதோ அதுக்கு விபரீதமாய், அதுக்கு எதற்கேதான் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த நாளுகளில் தேவன் நமக்காக நல்ல உணவுகளை வைத்திருக்கிறது. நாம் அந்த உணவுகளை, தேவன் கொடுத்த உணவுகளை சாப்பிடாமல் நாம் இப்போ நல்ல அழகுள்ளதும் நல்லா இருக்குதுமான, சீக்கிரத்தில் சாப்பிட முடியுதுமான விஷயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும் திராட்சை நமக்கு தெரியும், கிரேப்ஸ். அந்த திராட்சையில் ஆண்டவர் உள்ள அதனுடைய விதையும் வைத்து உருவாக்கி இருக்கிறது. மனிதன் இந்த நாள்களில் என்ன செய்திருக்கிறார்? விதை இல்லாத திராட்சையை மனிதன் உருவாக்கி இருக்கிறது. அப்போ தேவன் ஒரு பக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது, மனிதனும் ஒரு பக்கம் அவங்களும் உருவாக்கி வைத்திருக்கிறது. நாம் எதை போய் வாங்கும்?
நாம் போகும்போது அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது, விதை இல்லாததுன்னா சூப்பரா சாப்பிடல, விதை எடுத்தெடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம்தானே ஐயா என்று சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டு நாம் வியாதிஸ்தராய் மாற்றப்படுகிறோம். ஏனென்றால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறதை நீ அனுபவிக்க முடியாததாய் காணப்படுகிறது. நீ உலகம் வைத்திருக்கிறதை தேடி ஓடுகிறான். உன்னுடைய வீட்டில் நல்ல இளநீர் இருக்கும், அதை நம்ம ஆளை கூப்பிட்டு வெட்டி எவனுக்காக விற்கும். நீ கொண்டு போட அண்ணா எனக்கு பணம் கொடுன்னு சொல்லு. அந்த பணத்தை வைத்து நாம் போய் பெப்சியும் கொக்கோ கோலையும் வாங்கி சாப்பிடும். இது எது வைத்து அப்படியே உருவாக்குறார் என்று நமக்கும் தெரியாது. ஏதோ கலராய் இருக்குது. நம்ம எதை தேடி ஓடுகிறார்? மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிற கலரான விஷயத்தை தேடிதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மை அப்படி சாத்தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இல்ல சாத்தான் வந்திருந்தாலும் மனிதன் நம்மை கீழே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது, அது கர்ப்பவதியாயிருக்கிற மக்கள் அவங்க வலியோடு கூட அவங்கள் பிள்ளைகளை பிரசவிப்பார். இந்த நாட்களில் ஓடி போய் எப்படியாவது வலி இல்லாத பிரசவிக்க முடியுமா என்று சொல்லி தேடி ஓடுத மக்கள். அப்ப ரெண்டுமே தேவன் சொல்லியதுக்கு விபரீதமாய்தான் நாம் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லும், நான் வேதத்தை தான் கடைபிடிக்கிறார், வேதத்தை தான் கடைபிடிக்கிறார். எங்க கடைபிடிக்கிறார்? என்கிட்ட பேசிய சிஸ்டர் சொல்லுகிறார், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறார், நான் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், என் கணவன் தான் தவறாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாள்களில் நாம் சொல்லுவோம், நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் எப்படி வாழ்க்கையில் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை எங்க போய்கொண்டிருக்கிறார் என்று நாம் தெரியணும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் நான் எடுத்து சொல்லுத விஷயம் இங்க 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவராய் இருக்கக்கூடாதே. ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்திலும் நமக்கு இருக்க முடியாது. கர்த்தருடைய பந்தியிலும் நாம் இருக்கணும், பேய்களுடைய பந்தியிலும் இருக்கணும் என்று நீ நினைக்கிறென்றால் அது இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம் விசுவாசத்தில் இருக்கிறது. சில மக்களுடைய வீடுகளில் நான் கடந்து செல்லும் போது நல்ல பக்கா விசுவாசி, அவங்க திருவிருதெல்லாம் எடுக்கிறார், நல்ல பெரிய சபைகளில் எல்லாம் போய் திருவிருது எடுக்கிறார். சில வீடுகளில் எல்லாம் இப்போதும் முன்னோர்களுடைய பழக்கங்கள் இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறார். முன்னோர்கள் விளக்கு கொளுத்தி இருக்கிறார், அது இப்போதும் அந்த விளக்கு இப்போவும் வச்சு கொளுத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் இன்னைக்கு இருக்கிறது. என் பாட்டி தாத்தா எல்லாம் செய்து வந்தபடி நான் இப்போது செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. நம்மில் திருவிருது எடுக்கிறார், தேவனுடைய வசனம் கேட்கிறார், எல்லாமே செய்யும் போதும் நாம் இந்த நாடுகளில் கர்த்தருடைய போஜன பந்தியிலும் பேய்களுடைய போஜன பந்தியிலும் பங்குள்ளவராயிருக்க முடியாது. அப்படி இருக்க கூடாது. ஏதோ நீ கர்த்தருடைய பிள்ளை என்றால் நாம் கர்த்தருடைய போஜன பந்தியில் உட்கார்ந்தவங்களாய் காணப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் கர்த்தர் நம்மோடு பேசுவது, நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்தவங்களாய் காணப்பட, நமக்காக ஏதோ குடித்து சாப்பிட்டு அப்படியே கடந்து செல்றவங்களாய் அல்ல. நாம் எங்க போனாலும் சாப்பிடுறதோ குடிக்கிறதோ இல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது
கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாத ஒரு இடத்தில் கடந்து செல்லும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறார். ஐயோ, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, குடித்தாலும் புசித்தாலும் தேவனே உமக்கு நாமத்துக்கு சோத்திரம் சொல்லி எங்கே போய் பாட்டில் வாங்கி குடிக்க இங்க வசனம் சொல்லியதில்லை. குடித்துட்டு நீ அடுத்த ஞாயிற்றுக்காலம் போய் சபையில் போய் அதே திருவிருது எடுக்கணும் என்று தேவன் சொல்லியதில்லை. அதுதான் சொல்லுது, நீ பேயோடு கூட உட்கார்ந்தா பேயோட போஜன பந்தியில் போ. இல்லை என்றால் நீ கர்த்தரோடு கூட இருக்குது என்றால் அதையெல்லாம் விட்டு நீ தேவனுடைய இடத்தில் உட்கார வேண்டும். எல்லாம் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இந்த உலகத்தில் இருக்குது என்றால் நாம் தகுதியுள்ள காரியங்கள் செய்த மக்களாய் காணப்பட, தகுதியாய் இருக்குதே செய்த மக்களாய் நாம் இருக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் நமக்கு உண்டு என்றால் பக்தி விருத்தியே உண்டு பண்ணதே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக செய்ததே நாம் செய்ய விரும்பட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுகளில் இதே மெசேஜ் நாளைக்கு திருப்பியும் இதோடைய கண்டினியூஷனாய் நான் எடுக்க விரும்புகிறேன். இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாளையிலிருந்து எல்லாரும் ஏற்ற நேரத்தில் கடந்து வாருங்கள். நாம் இன்னைக்கு தியானித்ததில் தேவன் உருவாக்கிய விஷயங்கள், மனிதன் தேவன் சொல்லியதும் தேவன் உருவாக்கியதும் தேவன் நமக்காக நல்லது என்று கண்டது எல்லாம் நாம் விட்டு மனிதன் உருவாக்கியதுக்கு பின்னாலே நாம் கடந்து செல்லுகிறோம். இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை தேவன் உருவாக்கியதை கொடுக்க, தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட கனிகளை நாம் தேவன் உருவாக்கியதை பிள்ளைகளுக்கு கொடுக்க, அவங்களை தேவனில் வளர வைக்க நாம் முன்னாடி வந்தில்லை என்றால் கொஞ்ச நாள் கழியும் பிள்ளைகள் வயதாகும், பெருசாகும். நாம் சொல்லுறது கேட்க மாட்டேன், அவங்க வேறு விதமாக போக ஆரம்பி. ஏனென்றால் நாம் சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு கொடுத்ததும் எடுத்ததும் எல்லாம் உலகம் நமக்கு கொடுத்தது தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் கொடுக்கிறது இல்லை. முதன்மையாக வசனத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது. இந்த வசனத்தில் பிள்ளைகளை வளர வைக்க நாமும் வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னாடி கடந்து வர, அதே மாதிரி நமக்கு ஆரோக்கியத்துக்காக என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஓரோ கனிகளும் சாப்பாடுகளும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்லதை நாம் எடுத்துக்கொண்டு தேவனுக்காக முன்னாடி கடந்து செல்லும் மக்களாய் நாம் காணப்பட. இரண்டாவதாக நாம் பார்த்தது, இங்கே நாம் ஒரே மாதிரி கர்த்தருடைய போஜன பந்தியிலும் பேய்களுடைய போஜன பந்தியிலும் நாம் இருக்க முடியாது. எனக்கிட்ட அநேகர் கேட்கும், ஐயா எனக்கு அங்க ஒரு பங்கன் இருக்குது ஞான் போட்டோம், எனக்கு அங்க ஒரு அது இருக்குது ஞான் போட்டோம். ஞான் சொல்லுவோம், உனக்கு விருப்பம் இருந்தா போ, நாளைக்கு இதை பற்றி தான் நாம் இது சிந்தனை செய்ய விரும்புகிறேன். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் வசனத்தை எடுக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் சைதன்யா சிஸ்டர் இருக்குது என்றால் சைதன்யா சிஸ்டர் இப்போ ஜெபி. ஸ்தோத்திரம். நமக்கு சவுண்ட் இங்கே வருதில்லை, அதனால நாம் ஜெபிக்கலாம். தேவனே பரிசுத்த பிதா, இந்த ராத்திரி வேளையில் நீர் எங்களோடு பேசியதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எல்லாவற்றையும் உருவாக்கி நல்லது என்று கண்டு நீர் எங்களுக்காக அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறது. அதில் நல்லதும் இருக்கிறார், கெட்டதும் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாடுகளில் தகுதி உள்ளவராய் நாங்கள் காணப்பட, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்றாலும் ഞങ്ങളുടെ ഭക്തി വൃത്തിക്ക്
ஹேதுவான காரியங்களை, பக்தி விருத்தி உண்டாக்குற காரியங்களை செய்ய தேவனை நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்பா வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து தேவனே. இந்த நாடுகளில் தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க விரும்பும் போது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது முன்னேற்றத்தை கொடுக்கிறதாயிருக்க நீர் கிருபை செய்யும். நாங்கள் தேவனோடு கூடையாயிருக்க, தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து ஆவிக்குரிய நிலையில் முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். விசேஷால் ஸ்ரீதேவி சிஸ்டருடைய அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த மகளுடைய எல்லா வியாதிகள், பலவீனங்கள் முற்றிலும் எரிச்சு மாற்றும் தேவனை. நல்ல ஆரோக்கியத்தோடு எழுப்பி நீக்க நடக்க இந்த மகளுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய கரம் தொடப்படட்டும். அதே மாதிரி யாரெல்லாம் வியாதியோடு இருக்குதோ அவங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். தேவனே, நல்ல ஒரு விடுதல் உண்டாக நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கட பிரச்சனைகள் நீர் மாற்றிக்கொடு. மனக்கவலையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மனக்கவலைகளை நீர் மாற்றிக்கொடு. கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றிக்கொடு. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன்.